அகாடமி கரூரில் இருந்து இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிறு பஞ்சமூலம் பார்க்க போறோம். இந்த சிறு பஞ்சமூலத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னா காளியாசன் தான் சிறு பஞ்சமூலத்தின் ஆசிரியர். இது 700க்கு பிற்பட்ட கிபி 700க்கு பிற்பட்ட காலத்தில் இந்த சிறு பஞ்சமூலம் வந்து இயற்றப்பட்டது. இந்த பஞ்சமூலம் என்பது 5 வேர்களை கொண்டது. இந்த பஞ்சமூலம்ங்கிறது என்னது 5 வேர்களை கொண்டது. சரி, இதை வந்து என்ன பண்ணோம்னா 2 வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று சிறு பஞ்சமூலம், 2 பெரு பஞ்சமூலம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகைகளாக பிரிக்கலாம். சரி, இந்த சிறு பஞ்சமூலம் 5 வகை வேர்களை குறிக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இது என்ன வேர்கள்? கண்டங்கத்திரி, வழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி ஆகியவற்றின் வேர்களை சிறுபஞ்சமூலம் அப்படின்னு சொல்றோம். அப்ப மொத்தம் எத்தனை வேர்கள்? 5 வேர்கள் இருக்கு. சரிங்களா? சரி, டிஎன்பிசில ஒரு கொஸ்டின் நம்ம ஹேண்டில் பண்றோம். என்னன்னா சிறு பஞ்சமூலம் இதோட டிஎன்பிசில எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கறத ஒரு கிளான்ஸ் நம்ம பார்ப்போம். இப்ப சிறு பஞ்சமூலம்ல என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க கேட்பாங்க அப்படிங்கறத நம்ம ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். சரிங்களா? அதாவது இப்ப ஆசிரியரோட பெயர் கேட்கிறாங்க, ஆசிரியருடைய பெயர் கேட்கிறாங்க. சிறு பஞ்சமூலத்தின் ஆசிரியரின் பெயர், அவருடைய சிறப்பு பெயர் என்ன? அவங்க வந்து மாத்தி கொடுத்துருக்காங்க. அதாவது 4 ஆசிரியர்கள் பெயர் கொடுத்துமே அந்த 4 ஆசிரியர்கள் பெயரும் தவறா கொடுத்து இவற்றில் எதுவும் இல்லைன்னு கொடுக்கலாம், இல்ல இவற்றில் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி கூட நமக்கு கொடுக்கலாம். சரிங்களா? அப்ப நம்ம என்ன காளியாசன் நமக்கு தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், இதை ஆன்சர் பண்ண முடியும். சரி, இந்த பஞ்சமூலின் அந்த பஞ்சமூலம் என்பது 5 வகை வேர்களை குறிக்கும் கொடுக்குறாங்கல்ல. அப்ப சிறு பஞ்சமூலம் அப்படின்னு கொடுத்து பஞ்சமூலம் என்பது 5 வகை டேஷை குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வேற ஏதாவது வேர்கள், மலர்கள், இந்த மாதிரி எனிதிங் ஏதாவது வந்து ஒரு 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம வேர்கள்னு தெரிஞ்சாதான் என்ன பண்ண முடியும், 5 வேர்களை குறிக்கும் அப்படின்னு நம்ம எழுத முடியும். சரி, இதே வந்து என்ன இந்த 5 வகையான வேர்களையும் கொடுத்து, சரிங்களா, இந்த 5 வகையான வேர்களை கொடுத்து இதுல ஏதாவது ஒரு வேர்களை வந்து தவறுதலா கொடுக்குறாங்க. இதுல தவறான இந்த பஞ்சமூலத்தில் உள்ள 5 வேர்களில் தவறானது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம இந்த 5 தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க என்ன பண்ண முடியும், எழுத முடியும். அப்ப இதுல பெருசா ஒன்று ஹிண்ட்ஸ்ல என்னது ஆசிரியருடைய பெயர், அப்புறம் எந்த காலத்துக்கு முற்பட்டது, எவ்வளவு காலத்துக்கு முற்பட்டது, இது வந்து எத்தனை வேர்களை கொண்டது, அப்புறம் சிறு பஞ்சமூலம் பெரு பஞ்சமூலம் சொல்லிட்டு எனது 2 வகை இருக்கு, பிளஸ் வந்து வேர்கள் எத்தனை வேர்கள் அப்படிங்கறத மென்ஷன் பண்றோம். சரி, கடவுள் வாழ்த்து. கடவுள் வாழ்த்து உட்பட 400 வெண்பாக்களை உடையது. எனது கடவுள் வாழ்த்துக்களை உட்பட, சரிங்களா, சேர்த்து எனது 400 வெண்பாக்களை உடையது. சரிங்களா? இது சமண நூல் அப்படின்னு சொல்றாங்க. என்னது இது? சமண நூல் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு क्वेश्चन டிஎன்பிசில கேக்குறாங்க, கடவுள் வாழ்த்து, சரிங்களா, உட்பட அப்படிங்கிற அந்த உட்படங்கிற அந்த சென்டென்ஸ் எடுத்து இல்லாமல், சரிங்களா, எத்தனை வெண்பாக்களை உடையது அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இதுல 400 மாத்தி கொடுக்குறாங்க. ஆப்ஷன் 400, 401, 402 இந்த மாதிரி கொடுக்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல இல்லாம இருந்தால் எவ்வளவு வரும், இருந்தா எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், தெரியும். அப்ப இந்த இடத்துல என்னது இம்பார்ட்டன்ட் உட்படங்கிறது நமக்கு தெரியணும். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்தது ஒவ்வொரு பாவிலும் என்ன சொல்றாங்கன்னா ஒற்றுமையுடைய 5 செய்திகளை வந்து இந்த சிறு பஞ்சமூலம் கூறப்படுகிறது. சரியா? இந்த சிறு பஞ்சமூலத்துல என்னது ஒவ்வொரு பாவிலும் ஒற்றுமையுடைய 5 செய்திகள் கூறப்படுகின்றன. சரிங்களா? சரி, அதாவது இந்த சிறு பஞ்சமூலத்தின் ஆசிரியர் இருக்கா இல்லையா காளியாசன், அந்த காளியாசனும் கணித மேதாவியாரும் என்னது ஒரு சாலை மாணவர்கள். சரிங்களா? இப்போ ஒரு क्वेश्चन கேட்கறாங்க, என்ன கேட்கறாங்க, சிறு பஞ்சமூலத்தின் ஆசிரியருடன் ஒரு சாலை மாணவர் யார் அப்படின்னு சொல்லி கொடுத்து காளியாசனையும் கொடுத்து கணித மேதாவியரையும் கொடுத்து கீழே வேற 2-3 பேரை கொடுக்குறாங்க அப்படின்னா நமக்கு இவங்க பேர் என்னன்னு தெரிஞ்சா மட்டும்தான் நமக்கு எழுத முடியும். சரிங்களா? இப்போ இந்த சிறுபஞ்சமூலத்துல பெருசா நமக்கு வந்து அதிக ஹிண்ட்ஸ் கிடையாது, நார்மல் தான். இதுல வந்து 9th புக்ல உங்களுக்கு இருக்கு. அந்த 9th புக்ல போயிட்டு இதோட ஸ்பாட் என்னென்ன பாட்டு இருக்கு அப்படிங்கறத நீங்க பாத்துக்கலாம். பார்த்துட்டு பாடல்கள் வந்து எப்பயுமே நீங்க என்னன்னா அந்த ஒவ்வொரு லைனையுமே நீங்க தெளிவா படிச்சுக்கணும். ஏன்னா எந்த லைனை வேணாலும் சொல்லி இந்த லைனுக்குரிய பாடல்கள் யாருன்னு கேட்கலாம், ஆசிரியர்கள் யாருன்னு கேட்கலாம். சரிங்களா? அப்ப என்ன பண்ணோம், நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்னென்ன இருக்குங்கிறத மட்டும் கொஞ்சம் நல்லா லேர்ன் பண்ணிக்கிட்டோம்னா ஈஸியாவே நம்மளால போட முடியும். சரிங்களா? இப்போ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனல்ஸ் சொல்லுங்க, நாங்க நெக்ஸ்ட் வீடியோ போடுறோம். நம்ம பவானி ஐஏஎஸ் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ